போடாம என்னப்பா பைக்கு வாங்கி புது வண்டி நிப்பாட்டேன், காலையில பார்த்தா கழுத்துல போய் சேவலை வெட்டி வச்சிருக்கேன் டயர்ல. என்ன உலகம்? ஒருத்தன் பாவம் வட்டிக்கு வாங்கி அவன் கொத்த நாள் வேலை பார்த்து சாரத்து மேல நின்று காலு கையெல்லாம் பொத்து அந்த காஜை பூரா சேர்த்து வச்சு பொண்டாட்டி நிமிந்தாள் வேலை பார்த்து நல்லா சேர்த்து வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறேன். வீட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா எலுமிச்சம்பழத்தை ஓட்டி விட்டுறாங்க. சிரிக்க கூடாது, சிந்திக்கணும் ப்ரோ. உங்களுக்கு தேவை கப்பலிங்கிறேன், இளைஞர் கூட தேவை கப்பலிங்கிறேன். காகிதே போய் உழைச்சு ஓடா தெரிஞ்சு நம்ம உள்ள நாளை காலேஜ் போய் படிச்சா நம்மள வீட்டுல உட்கார வச்சு நிம்மதியா கஞ்சி ஊத்திரான பத்ததாயெல்லாம் கண்ணீர் வடிச்சு காலேஜ் போயிட்டு வான்னு சொல்லுது. இவன் போன உடனே டீச்சர் நல்லா இருக்கான்றேன். எந்த பிள்ளடா நல்லா இருக்குன்னு இப்படி ஏத்துறானே மோப்ப நாய் மாதிரியா. காதல் என்பது புனிதமானது. காதல் செய்யுங்க வேணாம்னு சொல்லல, அது மறுத்து பேசுங்க. ஒண்ணு நான் மாநாடு ஓடல. காதல் செஞ்சாலும் பெத்ததாயப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யும். அதே மக்கி பெத்ததாயப்பன கண்கலங்க வச்சிடாதீங்க ஐயா. சும்மா கை தட்டலாம் ப்ரோ. ஏன் கையில பெப்பிக்கலாம்? என்ன பிரச்சனைனா மசூர் வளரணும். அம்மா மசூர் வளர்ந்தா தானே நீ கேரளாவுக்கு கரண்ட் கொடுக்க முடியும். மசூர் பிரச்சனை உங்க பிரச்சனை. ஆம்பளையாளுக்கு ஊரா சொட்டை விழுது உன் பிரச்சனை. இந்த முடி உதிரும் சொல்லிட்டு ஆம்பளையாளு ஊரா அந்த கோயம்புத்தூர்ல நடுறாங்க. திண்டுக்கல்ல விழுத்தாட்டி போட்டுக்கிட்டு என்னமோ தையல் போட்டு தைக்கிறாங்களா மசூரன்னு போயிடாரு. அவன் புடுங்கிறது கம்பு கூட்டு மசூரோ எந்த மசூரோ புடுங்கி நட்டு விட்டுருக்காங்க. இங்க வந்து ஒவ்வொரு ஆள் மண்டியை சொல்லிட்டு புதுக்கு வந்து கொடுத்துறேன். என்ன புண்ணு வந்துரும்டா. ஒரு மனிதனுக்கு மசூர் உதிர்கிறார் என்றால் அவன் சாதித்த அறிவாளியாக சென்று கொண்டிருக்கிறான். உனக்கு உதவி இல்லையா கைதட்ட?